நாளில இந்த சாப முறிப்பு நாளில இந்த மே 1 தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இந்த விடுதலை என்ன விடுதலை? ஒரு மனிதனை எதையுமே செய்ய விடாதபடிக்கு தடுக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி போடக்கூடிய சக்தி, ஒரு மனுஷனை பேரை கெடுக்கக்கூடிய சக்தி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் அனுபவிக்க முடியாத பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா இந்த சாபத்துக்கு இருக்கிறது. ஆனா அந்த சாபத்தை காட்டிலும் பவர் எதுக்கு இருக்குன்னா இயேசு இரத்தத்துக்கு இருக்கிறது. அவன் எந்த விதத்துல எந்த சாபத்துக்குள்ள ஒரு மனுஷன் சிக்கி கொண்டிருந்தாலும் அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற அவ்வளவு சாபத்தையும் இயேசப்பா அவனுக்கு விடுதலை செய்து அவனை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம திருஷ்டாந்தமாக அதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உபாகமம் 23 அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இந்த பிலேயாம் என்கிற தேவ மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனா பிலேயாமுடைய வாழ்க்கையில ஒரு பண ஆசைக்கு தன்னை இடம் கொடுத்து இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக அவன் சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்தான். வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்ததினால தேவனுக்கு விரோதமான அந்த காரியத்தை செய்வதற்கு அவன் துணிந்தான். ஆனால் கர்த்தருடைய அளவற்ற அன்பு ஜனங்கள் மேலே சாபம் இருக்கக்கூடாது, என்னை ஆராதிக்கிற ஜனங்கள் சாபத்தில் இருக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்பினார். ஆனால் விரும்பினது மட்டுமல்ல, நம்ம மேல அவர் அப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கிறார். அதனால பிலேயாம் அந்த ஜனங்களை சபித்தாலும் அந்த சாபத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய வல்லமை தெய்வத்திற்குள்ள இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப சாபம் ஒன்றும் இருந்தால் ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு எதிர்மறையான ஒரு காரியம் இருக்கிறது. இப்ப தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் பொழுது பிசாசு நான் உன்னை சபிப்பேன்னு சொல்லுவான். இந்த பிசாசு சபிப்பேன்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீங்கள் நிற்க வேண்டும். ஏனென்றால் நான் சாபத்திலிருந்து தான் வந்திருக்கிறேன், இப்பொழுது நான் ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளையாக ஆண்டவர் என்னை சுதந்திரவாளியாக மாற்றியிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய திராணி எனக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ண வேண்டும். இப்படி எதை உங்களுடைய வாழ்க்கையில யார் உங்களை சொன்னாலும் சபித்தாலும் அந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த வார்த்தை எனக்கு ஒன்றும் செய்யாது என்பதை நீங்க கேன்சல் பண்ண தெரிஞ்சுக்கிடணும். என்ன செய்யக்கூடாது? இந்த ஐயோ இவங்க சபிச்சிட்டாங்களே என்ன ஆகுமோ எனக்கு தெரியலையேன்னு பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாதுன்னா அந்த வார்த்தைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அந்த வார்த்தை செத்து போன வார்த்தை. அந்த வார்த்தையை சிலுவையில் இயேசு ஜெயித்திருக்கிறார். ஆமென். அந்த சாபமான வார்த்தை கன்வெர்ட் ஆயிடுச்சு ஆசீர்வாதமா. அது சிலுவையில் பரிமாறப்பட்டது. அல்லேலூயா. அதனால நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் சாபம் என்கிற வார்த்தையை கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறது தான் அதிகமாக என்ன செய்கிறோம். ஆமாம் இது சாபந்தான், இது இந்த சாபந்தான், இந்த பிரச்சனை தான் சொல்றது தவிர இல்லை இது ஆசீர்வாதமா மாறிடுச்சு, தேவன் இது ஆசீர்வாதமா மாற்றிட்டாரு அப்படின்னு நம்ம தான் அந்த வார்த்தையை திருப்பணும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பார்த்து யாரோ பக்கத்து வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பிள்ளை நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சபிச்சு விட்டாங்க, திட்டி விட்டுட்டாங்க. அந்த பிள்ளை உங்ககிட்ட வந்து அழுவுது, நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த அங்கிள் இப்படி சொல்லிட்டாங்கன்னு அந்த பொண்ணு அழுது, நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் இல்லைம்மா நீ நல்லா இருப்ப. அவங்க சொன்னதெல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன செய்யாது? நடக்காது. நான் அப்பா சொல்கிறேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அப்பா சொல்கிறேன் இதை நீ நம்பாத
அப்பா சொல்கிறேன், நீ உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், இப்படி அவங்க சொன்னதெல்லாம் நீ என்ன செய்யாத கேட்காதன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இதே மாதிரி தான் பிசாசும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான மனிதர்களும் எதிரிகளும் நமக்கு விரோதமாக வார்த்தைகளை விதைக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? உள்ளே போவதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. உள்ளே போயிடுச்சுன்னா பயம் வந்துடும், உள்ளம் போயிடுச்சுன்னா நடுக்கம் வந்துடும். இந்த பயம் நடுக்கத்தில் உங்களுக்கு சாபம் வந்தது மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிடும். ஆமென். அதனால தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? முதலாவது யார் என்ன சொன்னாலும் அதை உங்களுக்குள்ள அதை உள் வாங்குவதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்க என்ன சபித்தாலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாது? தங்காது. ஒரு அப்போ காரணத்தோடு விட்ட சாபம் என்ன செய்யும்? பலிக்கும், தங்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு தவறு செய்திருந்தீங்கன்னா, ஒரு காரியத்துல ஒரு மனுஷனை நீங்க வேதனைப்படுத்திருந்தீங்கன்னா, உங்களால் அவர்கள் இழப்புக்குள்ள போயிருந்தாங்கன்னா, உங்களால் அவங்க அவமானப்பட்டிருந்தாங்கன்னா, அவங்களால ஒரு மிகப்பெரிய இழப்பு, உங்களால் ஒரு இழப்பு அவர்களுக்கு வந்திருந்தா, அந்த இழப்பு நிமித்தம் அவர்கள் போடுகிற சாபம் தங்கும். ஆனால் நீங்க எந்த தவறும் செய்யாம ஒரு மனுஷன் உங்களை என்னதான் சுத்தி சுத்தி சபித்தாலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் உங்க வாழ்க்கையில தங்கதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை நீங்க நினைச்சு கூட என்ன செய்யாதீங்க. உங்க மேல மண்ணே அள்ளி போட்டாலும் பரவாயில்ல, மண் அள்ளி போட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் காசை வெட்டி போட்டுருவோம்மா. அது அந்த கான்செப்ட் எனக்கு தெரியல, எனக்கு அதை குறித்து எனக்கு அதிகமாக அறிவு இல்லை. காசை வெட்டி போட்டுருவோன்னு சொல்லுவாங்க. ஒரு விசுவாசி கூட சொன்னாங்க இடையில, அவங்க வீட்டில் ஏதோ பணம் காணாமல் போயிடுச்சாமா, நான் காசை வெட்டி போட போகிறேன், யாருன்னு கண்டுபிடிச்சி. நீங்கள் யாருன்னா எந்தையும் காசை கிழிச்சு கூட போட்டுட்டோம், எரிக்க கூட செய்யட்டும். நம்ம தவறு செய்யலைன்னா எதுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நமக்கு அது ஒன்றுமே பலிக்காது. அதுதான் இன்னைக்கு அநேகருக்குள்ள பயம். உங்கள் வீட்டு முன்னாடி எலுமிச்சம்பழம் கிடக்குதா? உங்கள் வீட்டு முன்னாடி மாந்திரவாதங்கள் என்ன கிடந்தாலும் அது எனக்குரியது இல்லை, நான் எந்த தவறு செய்யலை, அது என்ன பலிக்காது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் ஆப்போசிட்டாக பேசக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு வேணும். அப்போதான் அது உங்கள் வாழ்க்கையில் அதை திணிக்க முடியாது, அது செயல்பட முடியாது. அது என்ன வியாதி வந்தாலும் இது நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஏசப்பா நாமத்தில் உண்டாக வேண்டும். இப்போ ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்தே நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் துரோகம் பண்ணினார்கள். அந்த யோசேப்பை தன்னுடைய சகோதரன் என்று பாராமல் அவனுக்கு அவ்வளோ தீங்கு நினைத்தார்கள். ஆனால் அவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் வரும் பொழுது இந்த யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள்? தீமை செய்தீர்கள். ஆனால் அந்த தீமைக்கு நான் உங்களுக்கு தீமை செய்யவில்லை, ஆனாலும் என்னுடைய இருதயத்தில் இன்னொன்று இருக்கிறது. என்ன சொல்லுகிறார் பாருங்க, இப்பொழுது தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களே உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அன்றைக்கு நீங்கள் என்ன குழியில போடலனா, அன்றைக்கு என்ன பணத்திற்காக எகிப்தில் விற்று போடலனா, இன்றைக்கு இவ்வளோ ஜனங்களுக்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமான பாத்திரமா வச்சிருக்க முடியாது. இவ்வளோ பட்டினி பசியோட ஆகாரம் இல்லாமல் பஞ்ச காலத்தில் வரக்கூடிய ஜனங்களுக்கு என்ன ஆண்டவர் ஒரு நல்ல பிரயோஜனமுள்ள பாத்திரமாக வைத்திருக்க முடியாது. அதனால நீங்க பண்ணது உங்க பார்வைக்கு தீமை, ஆனா இப்ப என் பார்வைக்கு நீங்க பண்ணது நன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப சாபம் எங்கிருந்து செயல்படுகிறதுனா இங்க இருந்தா செயல்படும். இப்ப ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு தீமை செய்யும் பொழுது அவன் அறியாமல் செய்து விட்டான் என்று நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன செய்யாது? சாபம் என்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வராது. ஆனா ஒரு மனுஷன் ஒரு சின்ன தீங்கு நினைத்தாலும் அவனை பழிவாங்க வேண்டும் என்று நீங்க நினைக்கும் பொழுது, அவனுக்கு அதற்கு ஒன்றுக்கு 2 படியாக அவனுக்கு தீமை செய்ய வேண்டும் நினைக்கும் பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்க்கையில பாவமாக மாறுகிறது. அந்த பாவம் உங்களுடைய தலைமுறைக்குள்ள வரும் பொழுது சாபமாக கன்வெர்ட் ஆகிறது. ஹல்லேலூயா. உங்க பெற்றோர்கள் செய்த பாவம் சாபமாக மாறுகிறது. நீங்கள் செய்த பாவம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபமாக மாறுகிறது. ஆனா என்ன சாபமாக மாறினாலும், எத்தனை தலைமுறை வரைக்கும் சாபங்கள் வந்தாலும் ஏசப்பாவுடைய சமூகத்தில் வரும்பொழுதுதான் அந்த சாபத்துக்கு ஒரு தீர்வு உண்டாகிறது. அந்த சாபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இயேசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும்.
அந்த சாபத்திற்கு தீர்வு உங்க வாழ்க்கையோடு முடியணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையோடு அந்த சாபம், உங்க தலைமுறையில் வருகிற மொத்த சாபமும் உங்க வாழ்க்கையோடு சரி கட்டப்பட வேண்டுமானால், அது கர்த்தரிடத்துல நீங்கள் சரண்டர் ஆகி, நீங்கள் உங்களுடைய சாபங்களை, உங்க பெற்றோருடைய செய்த பாவங்களை ஏசப்படுறத சொல்லி, அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்பக்கூடிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை ரொம்ப ஸ்பீடாலாம் பேச முடியாது. நீங்கள் புரியும்படியாக கர்த்தருடைய ஆவியான உதவி செய்கிறார். ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு தீங்கு செய்கிறான். அந்த தீங்கு சாதாரண தீங்கு அல்ல, யாருமே செய்யக்கூடாத ஒரு தீங்கு. ஆனாலும் அந்த மனுஷன் அந்த மனிதன் மேல, அந்த நண்பர், அவருடைய சகோதரர்கள் மேல கோபம் கொள்ளாமல், அவர்களை விரோதிகளாக நினைக்காமல், அவர்களை அன்பாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வரும் பொழுது, அங்க இருக்கிற பகை அந்தோடு நின்று முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய பழி வாங்குகிற ஆவிக்கு இடம் இல்லை. அங்க உங்க வாழ்க்கையை சீரழிக்க நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த இடத்துல தணிந்து போகிறது. வைராக்கியத்தினுடைய ஆரவாரம் தணிகிறது. சண்டையினுடைய, கலகத்தினுடைய, பிரச்சனையினுடைய எல்லா நோக்கமும் அந்த ஓடு முடிந்து போகிறது. ஆனா நான் பழி வாங்கிய தீர்வன் நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில சமாதானம் போயிடும், மற்றவங்க வாழ்க்கையில சமாதானம் போயிடும். எப்பவும் பயம் உள்ள வந்துடும், பதட்டம் உள்ள வந்துடும், விரோதம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, யாரு எப்போ நம்மளை எதிர்ப்பான்னு தெரியாது, எங்க போனாலும் நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்னா சுத்தி பகை வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்கக்கூடாதுன்னா, நம்ம எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களை மன்னிக்கிறவர்களா இருக்கணும். அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிடணும். அவங்க தெரியாம ஒரு தீமை எனக்கு செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னா, ஆமென், அவங்க செய்த தீமைக்கு அவங்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பார். ஆனா அவங்க செய்த தீமைக்கு ரெண்டாக நம்ம செய்ய நினைச்சா, அவங்க செய்ததுக்கு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நமக்கும் அந்த தீமைக்கு பலன் சாபமாக வந்துவிடும். நீங்க நினைக்கலாம், அவன் செஞ்சதுனால தான் நான் திரும்ப செஞ்சேன்னு நினைக்கலாம். பழி வாங்கிறது கர்த்தருக்குரிய வேலை. யாருடைய வேலை? பழி வாங்கிறது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. அவர் தான் நியாயம் செய்வார். உங்களுக்கு ஒருத்தர் தீமை செய்தா தெய்வம் தான் என்ன செய்யணும்? தண்டிக்கணும். நம்ம தண்டனை கொடுப்பதற்கு நம்ம நல்லவங்க அல்ல. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும்தான் நல்லவங்க, மற்ற விஷயத்துல நம்ம தவறானவங்க தான், குறைவுள்ளவர்கள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு எந்த விதத்திலையும் என்ன இல்லை? தகுதி இல்லை. ஒரு தெய்வத்தினால மட்டும்தான் ஒரு மனுஷன் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்க முடியும். அப்ப நீங்களே தண்டனை கொடுத்தீங்கன்னா, அவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை உங்களுக்கு வந்துடும். அதே சாபம் உங்க வாழ்க்கையிலையும் பின்தொடரும். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை சேர்த்து வச்சிருக்கிறோம். பழிக்கு பழி, விரோதத்துக்கு விரோதம், சண்டைக்கு சண்டை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. தொடர்ந்து பிரச்சனை என்ன செய்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு தடவை ஒரு மனுஷனை பழி வாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த மனுஷனை எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு விரோதம் எழும்பும். எப்பெல்லாம் அவனை பார்க்குறீங்களோ ஒரு நிம்மதி உங்களுக்குள்ள போகும். எப்போ ஒரு மனுஷனை விரோதின்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அவனை பார்த்தாலே உங்கள் முகம் சுளிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் அவசியமில்லாத காரியம். நம்ம வாழப்போகிற வாழ்க்கை 70 வருஷமோ 80 வருஷமோ, இதில் நம்ம இப்போ வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமாக வாழ்கிறதே பெரிய கஷ்டம். இதில் இப்போ வெளியில் இருக்கிற பிரச்சனையை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் மூவ் பண்ண முடியாது. இதை நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளணும். நம்முடைய அப்பா அம்மா சேர்த்து வச்ச பிரச்சனையே இன்னைக்கு நம்ம தலைக்கு மேலே இருக்குது. அவங்க சொத்து வேணா, சொத்து தான் நிறைய பேருக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சந்தோஷம். அந்த சொத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது? வில்லங்கமே இருக்குது. அவங்க சேர்த்து வச்ச சொத்து தான் ஃபுல்லாக விஷம். அந்த சொத்துக்குள்ளே தான் சாபம் இருக்குது. அவங்க எங்கேருந்து உண்மையாக கிரயம் பண்ணியிருந்தா ஆசீர்வாதம். பக்கத்துலேருந்து ஒரு செண்டை உங்கள் ஆட்டையை போட்டிருந்தாலும் சாபம். மற்றவங்க இடத்துலேருந்து ஒரு அரை செண்டை அவன் அபகரித்தாலும் என்னது தான்? அந்த இடம் முழுவதும் சாபமாக மாறிடும். அதை அனுபவிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும், எனக்கு எங்கள் அப்பா சொத்து எனக்கு தான் நின்னீங்கன்னா அவன் சொத்தும் வரும், கூட என்ன வரும்? சாபமும் வரும். அப்போ அதனுடைய நன்மையும் வரும், தீமையும் வரும். அதை எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றுறது? இதுதான் இன்னைக்கு நமக்கு சப்ஜெக்ட். ஹல்லேலூயா. பரவாயில்ல, அவங்க தவறு செஞ்சுட்டாங்க, இப்போ அதை நம்ம கையில் இருக்குது. அது ஆசீர்வாதமாக மாற்றுற வேலை நம்ம கையில் இருக்குது. அவங்க செத்து போனவங்களே இப்போ எழுப்பி ஏன் இதை செஞ்சுன்னு கேட்க முடியாது. உயிரோடு இருக்கிற தகப்பன்கிட்டே கேட்க முடியாது. உன் வேலையை பாருன்னு சொல்லிடுவாங்க. ஏன்ப்பா இப்படி செஞ்சீங்க, நாங்கள் நீ கஷ்டப்படுறோமேன்னு சொன்னால் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்கள திருத்த முடியாது. ஆனாலும் அவங்க செஞ்ச தவறுகளுக்காக, பெற்றோர்களுக்காக நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தரிடத்தில் அவங்க செய்த தவறுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டு அறிக்கை பண்ணலாம். பண்ணுனா ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை என்ன செய்வார்? விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. இப்போ இப்படி தான் கர்த்தருடைய வழிமுறைகள் இருக்கிறது. எப்படி ஒரு கோர்ட்டு கேஸில் நீங்கள் போயிட்டீங்கன்னா, ஒரு கேஸ்னால் 10 பேர் இருப்பான். 10 பேர் குற்றவாளி, A1 A2 A3 அப்படின்னு போயிட்டே இருக்கும்.
அதில் தவறு செய்யாதவன் தனியாக நான் செய்யலைன்னு நிரூபித்து அதிலிருந்து ஜாமீன் வாங்கி கொள்ளலாம். என்ன செய்து கொள்ளலாம்? ஜாமீன் வாங்கி. குற்றம் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும், ஆனால் நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரூஃப் கொடுத்து 1 or 2 இயர்ஸில் என்ன செஞ்சுக்கலாம், அதுலேருந்து ஜாமீன் வாங்கி வெளியே வந்துடலாம். உண்மையான குற்றவாளி ஜெயிலில் இருப்போம். நம்ம இல்லை தவறு செய்யலைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வெளியே வந்துடலாம். ஆமாம், ஏன் அந்த குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபித்து நம்ம வெளியே வரணும்? நம்ம மேலே ஒரு சாபம் இருந்தால் தான் கேஸுக்குள்ளேயே நம்ம பேரை சேர்க்க முடியும். நம்ம மேலே ஒரு கேஸில் நம்ம பேர் சேர்க்கப்படுதுன்னா நம்ம மேலே அந்த சாபம் இருந்தால் தான் சேர்க்க முடியும். ஆனாலும் ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல் மொத்த குடும்பத்துக்குள்ள தலைமுறை சாபம் இருந்தாலும் மொத்த அண்ணன் தம்பி எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி தான் நம்ம வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், பாவத்தை அறிக்கை பண்ணி அந்த சாபத்தை தனியாக வெளியே ஆசீர்வாதத்தோடு வரலாம். அதுக்கு நிறைய வழிகள் வேதத்தில் இருக்கிறது. எல்லாமே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அற்புதங்கள் இருக்கிறது. தனிப்பட்ட மனிதனுடைய விடுதலைக்கான வசனம் இருக்கிறது. குடும்பத்தினுடைய சிறையிருப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கான விடுதலை வசனம் இருக்கிறது. தேசத்திலிருந்து வெளியே வரக்கூடிய விடுதலைக்காக வசனம் இருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி வெளியே வரணும். சட்டத்தில் எத்தனை செக்ஷன் இருக்கிறதோ அதே மாதிரி அத்தனை செக்ஷனும் பைபிளில் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்குறதுக்கு ஆவிக்குரிய செக்ஷனாக வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களை நீங்கள் நம்புனீங்கன்னா அது உங்களை விடுதலை செய்யும். இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான காரணம். ஆமேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். அதுக்கப்புறம் எதனால நம்மளை சாபம் பின்தொடர்கிறது அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமாம், 2 கொரிந்தியர் 4:17. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, மீண்டும் வாசிக்கிறேன் நான். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதி சீக்கிரத்தில் நம்முடைய இந்த உபத்திரவம் நீங்க போகிறது. என்ன உபத்திரவம் நீங்க போகிறது? சாபம். இந்த சாபம் நம்மளை பின்தொடர்கிற ஒரு விஷயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமேன், இந்த நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை அது லேசான அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அப்போ நம்ம தான் இதை ரொம்ப கடினமாக நினைக்கிறோம். பாவத்தை குறித்து அறிவில்லாதவர்களும் சாபத்தை குறித்து தெளிவில்லாதவர்களும் இந்த ரூட்டை கண்டுபிடிக்காதவர்களுக்கு தான் இது கஷ்டம். இந்த ரூட்டை கண்டுபிடிக்காதவர்களுக்கு தான் கஷ்டம். ஆனால் சாபத்திலேருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிற அந்த ஃபார்முலா ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது லேசான உபத்திரவம். சொல்லுங்க, லேசான உபத்திரவம். இப்போ இங்கேருந்து சத்தியமங்கலத்துக்கு போகணும், வழி தெரிஞ்சவங்களுக்கு என்னது ஈஸி, வழி தெரியாதவங்களுக்கு வழி முழுவதும் வழி கேட்டுட்டு தான் போகணும். அதே போல் இந்த சாபத்திலிருந்து வெளியே வர நினைக்கிறவர்களுக்கு வசனத்தின் மூலம் சொல்லிக் கொடுக்குற வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் இருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் எந்த மலையும் ஏசப்பாரி மாதிரி ஏற வேண்டிய அவசியம் இல்லை. ஏசப்பா மாதிரி முள்முடிய தலையில் மறுபடியும் நீங்கள் சூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்து முடித்ததை நம்பினா போதும். அவர் செஞ்சு முடித்ததை நம்பி இது எனக்காக ஏசப்பா செய்து முடித்திருக்கான ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த சாபம் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்த நீதிமொழிகள் ஏற்கனவே சொன்ன வசனம் தான் 26:2. காரணம் இல்லாமல் இட்ட சாபம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஹல்லேலூயா. குருவி ஒரு இடத்துல இருக்காது. குருவி என்ன செய்யாது, அப்படி இங்கே பறக்கும் அங்கே பறக்கும், அடுத்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம சாபம் என்ன செய்ய, மற்றவங்க நம்ம வாழ்க்கையில் நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ அனுபவிப்ப, அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். யார் என்ன சாபம் போட்டாலும் காரணம் இல்லாமல் என்ன சாபம் போட்டாலும் ஆண்டவர் எதுக்கு அதை ஒப்பிட்டுருக்கிறாரு? குருவிக்கு ஒப்பிட்டுருக்கிறாரு. அடைக்கலான் குருவி. வேற என்ன குருவி? தகைவலான் குருவிக்கு. அது என்ன செய்யாது, ஒரு இடத்துல என்ன செய்யாது, தங்காது, தப்பி தப்பி போயிட்டே இருக்கும். இங்கே உட்கார ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், அடுத்த இடத்துக்கு போயிடும். அதே மாதிரி காரணம் இல்லாமல் உங்கள் மேலே யார் சாபம் இட்டிருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யாது, தங்காது, அது பலிக்காது. அப்படின்னா நீங்கள் எதை செய்யக்கூடாது, இனிமேல் அதை குறித்து பயப்படவே கூடாது என்பது தான். இந்த சாபத்தினுடைய அவுட்லைன் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். முக்கியமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இப்போ பின்தொடர்கிற சாபங்கள், எந்த பாவத்தை செஞ்சா நம்ம வாழ்க்கையில சாபங்கள் பின்தொடரும்? அவன் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பின்தொடர்கிற பாவங்கள் இருக்கு, பின்தொடராத பாவங்களும் இருக்கிறது. அப்பா அம்மா செய்த பாவத்தை செய்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர்கள் செய்யாத பாவத்தை புதுசா செய்யற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்ப அப்பா தண்ணி அடிக்கிறவரா இருந்தா பிள்ளைகள் தண்ணி அடிக்குதுன்னா அதான் பின்தொடர்கிற சாபம். இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கிற கேன்சர் வியாதி பிள்ளைகளுக்குள்ள வருதா அப்படின்னா அது ஒரு பின்தொடர்கிற சாபம். இப்படி வியாதியும் பின்தொடரும், பொருளாதார பிரச்சனையும் பின்தொடரும். அதே நேரத்துல நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவறுகள்னாலையும் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்களோ அதனாலையும் என்ன உண்டாகும்? நமக்கு சாபங்கள் பின்தொடரும். முதலாவது யாக்கோபு ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 12-13 வரைக்கும் வாசிங்க. ம் 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 போதும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான காரியம். ஈசாக்கு என்ன நினைச்சு சொல்றாரு? மூத்த மகனை ஆசீர்வதிக்கும்படியாக அவனிடத்துல அவன் விரும்பின ஆகாரத்தை எல்லாம் என்ன கொண்டு வர சொல்லுகிறான். இப்ப இந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை யாரு செய்கிறா? அம்மாவும் பையனும். ஆமா, யார்? எந்த அம்மாவும் எந்த பையனும் செய்யறாங்க? ரெபேக்காலும் யாக்கோபும் செய்யறாங்க. இப்போ அம்மா தான் இந்த காரியத்துல ரொம்ப துணிச்சலா என்ன செய்யறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அவன் சொல்லுகிறான், ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார். ஏன் தடவி பார்ப்பாரு? அவன் மூத்த ஏசா என்கிற மூத்த பையனுக்கு உடம்பெல்லாம் என்னது? ரோமங்கள் அதிகமா இருக்கும். அப்போ இவன் கையில ரோமம் இல்லை. இவன் என்ன செய்யறான்? அவங்க அப்பாவுக்கு கண்கள் வயதாகனதுனால பார்வையற்று போயிட்டாரு. பார்வையற்று போயிட்டு இந்த மூத்த மகனை ஆசீர்வதிக்கணும். அவனுடைய அடுத்து எனக்கு பிறகு இவன் தான் எல்லாமே பார்க்கணுங்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவன் தலைமையில வைக்கணும்னு சொல்லி மூத்த மகனிடத்துல சொல்லுவதை இளைய மகனும் தாயும் கேட்டு இந்த இளைய பையன் மேல கொஞ்சம் பாசம். எப்பவுமே இளைய பையனுக்கு தான் என்ன செய்வாங்க? அப்பா அம்மாவும் நல்ல பாசம் வைப்பாங்க. அதான் டேஞ்சர். இந்த பாசம் நீங்க வைக்கிறதே வைக்கிறீங்க, உண்மையான பாசம் வச்சா அந்த பையன் நல்லா இருப்பான். நல்ல வாழைப்பழம் கொய்யாப்பழம் எல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை நல்லா இருக்கும். வர வழியில் ஆட்டையை போட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும்? அது சாபத்தின் கனியை புசிக்கிறதா மாறிடும். இப்போ நம்முடைய எது பிடிச்சிருக்குதோ இப்படிதான் அந்த அம்மா நினைக்குது. அப்போ அவன் சொல்றான், நான் டாடி கிட்ட வரேன், அப்பா என் கையை தடவி பார்த்தா நான் மாட்டிப்பேனே. அப்போ அவர் என் தலையில ஆசீர்வாதத்தை வைக்கிறதுக்கு பதிலாக சாபத்தை வச்சுட்டா என்ன பண்றது? அவனுக்கு அந்த பையன் அப்போ வந்திருக்குது. யாருக்கு வந்திருக்கிறது? யாக்கோபுக்கு வந்திருக்கிறது. அவனுக்கு அதை நிதானிச்சிருக்கிறான். நம்ம ஏற்கனவே நம்ம சரியில்லாத ஆளு, நம்ம லைஃபே இப்படி ஒரு இடகுடமா போயிட்டு இருக்குது. இந்த அம்மா சொல்றதை நம்பி வேற நான் இந்த மாதிரி பண்ணிட்டா மறுபடியும் சாபம் என் தலை மேல வந்துடக்கூடாதுன்னு சொல்றான். இந்த அம்மா என்ன சொல்லுது? சும்மாறா, உனக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, அதற்கு அவன் தாய், என் மகனே. இதுலதான் நம்ம எல்லாரும் விழுந்துருவோம். என்ன செஞ்சிருவோம்? என் மகனே, என் மக்களே அப்படின்னு சொல்லி நான் உனக்கு எது செஞ்சாலும் நல்லது தானே செய்வேன். இதெல்லாம் சொல்லவும் உள்ள சூழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். ஆமென். இப்ப பிரச்சனை பூரா வெளியில இருந்து நமக்கு சாபம் வராது. வீட்டுக்குள்ள இருந்தா நமக்கு என்ன செய்யும்? நம்ம அப்பா அம்மா செய்யறது தான் நமக்கு சாபமா வருது. அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது எங்க? வீட்டுல தான். வீட்டுல தான் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்குது. நல்லா இருந்தவனே இப்ப இந்த பாரி கெட்டவன் ஆக்குனது யாரு? இப்ப பாருங்க, அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். ஹல்லேலூயா. உனக்கு என்ன சாபம் வருதோ அது என் மேல வரட்டும், முதல்ல நான் சொல்றதுபடி நீ என்ன செய், போய் இதை செய். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை ஏமாற்றினால் என்ன வரும்?
சாபம் நம்மளை பின்தொடரும். அந்த ஏமாற்றுகிறக்காரன் பணமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், திருமணம் செய்கிறேன் என்று சொல்லி ஏமாத்துற காரியமா இருக்கலாம். என்ன ஒரு காரியத்துல நம்ம ஏமாற்றினாலும் மற்றவங்க பாதிக்கப்பட்டு, இவங்க போய் இப்படி செஞ்சிட்டாங்களே, இந்த பிரதர் இப்படி செஞ்சிட்டாரே, இந்த சகோதரியை நம்பின இவங்க இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க உள் மனதுல ஒரு காயம் ஏற்பட்டு அந்த வார்த்தையை நினைச்சிட்டாலே உங்க வாழ்க்கையில அந்த சாபம் பின்தொடர ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம எல்லாம் 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம், சரிதான். இப்ப டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கிறோம், சரிதான். ஆனா ஆரம்ப காலத்துல இன்னைக்கு நம்ம செய்யற தப்பு நமக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செஞ்சிருவாங்க. ஆனா ஆரம்பத்துல செய்யற தவறு தெளிவா ஊருக்கே தெரியும், இவங்க இந்த தவறு செய்யறாங்கன்னு தெரியும். ஆனாலும் துணிகரமா செய்வாங்க. நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க? பெருமைக்காக, தன்னுடைய ஜாதிக்காக, தன்னுடைய குலத்திற்காக, தன்னுடைய குடும்பத்தினுடைய பேர் கெடக்கூடாது என்பதற்காக எதை வேணாலும் என்ன செய்வாங்க? அந்த காலத்துல துணிஞ்சு செய்யக்கூடிய மக்கள், தாயின் தகப்பன் தான் முன்னோர்கள்ல நமக்காக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல நிறைய குற்றங்கள் உடனே தென்பட்டு ஜனங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்ததுனால சில தவறுகள் நிறைய தவறுகள் என்ன செஞ்சிருச்சு, இப்போ குறைவாயிடுச்சு. இன்னைக்கு சாபத்து நிமித்தம் வரக்கூடிய கொலைகள், கொள்ளை, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் தேசத்துல என்ன செய்து நடந்து கொண்டு இருக்கிறது. என கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை ஏமாற்றினால் அவர்கள் பாதிக்கப்படுகிற அந்த பாதிப்பு நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில சாபங்கள் பின்தொடர்கிறது என்பது யாக்கோபுடைய வாழ்க்கையை வைத்து நம்ம அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் நீங்க யாக்கோபு அப்படி என்னத்தை ஏமாத்தினாரு? யாக்கோபு யாரை ஏமாத்தினாரு? அப்பாவையும் ஏமாத்தினாரு, அண்ணனையும் ஏமாத்தினாரு. இவர் யார்கிட்ட ஏமாந்தாரு? மாமா கிட்ட, மாமனார்கிட்ட ஏமாந்தாரு. எங்க போனாரு? மாமனார்கிட்ட போய் ஏமாந்தாரு. இவன் என்ன செஞ்சான்? ஆள் மாறாட்டம் பண்ணான். இவனுக்கு ஆள் மாறாட்டம் தான் அங்க நடந்துச்சு. நல்லா கவனிக்கணும். அவன் யாக்கோபு யார? இளையவளை நேசித்தான். இளையவளை பார்வைக்கு அழகானவள். யாவ பேர் என்ன? ராகேலை நேசித்தான். ராகேலை நேசித்து மாமனார்கிட்ட போய், ராகேலை நான் ரொம்ப விரும்புகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னே 7 வருஷம் இருப்பா, உனக்கு கட்டி கொடுத்துறேன்னாச்சு. இப்போ இவன் என்ன பண்ணான்? ஏசாவா நடிச்சு என்ன பண்ணாங்க? ஆசீர்வாதத்தை வாங்கி ஆட்டையை போட்டு இங்கே வந்தான். இங்கே சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம், விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழலாம். இவன் விரும்பினது போல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அழகான ரூபவதி கிடைச்சிட்டான்னு சொல்லி வீட்டுக்குள்ள என்ன செய்யறான்? சந்தோஷமா 7 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். இந்த 7 வருஷம் அவன் கஷ்டப்பட்டதே அதுவே அவனை பின்தொடர்கிற சாபம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம் வீட்டு வேலையை செஞ்சு மாட்டு தொழுவத்தில், ஆட்டு தொழுவத்தில் வேலை செஞ்சதே ஒரு அடிமைத்தனம் தான். இந்த பனிஷ்மெண்ட் கிடைச்ச பிறகு இவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பு இவனுக்கு வச்சிருக்கிறார். என்ன நியாய தீர்ப்பு? லாபான நீ இப்படியாடா அங்கேருந்து ஆட்டையை போட்டு வருவே இருன்னு சொல்லி, ஆமாப்பா உனக்கு கல்யாணம் தான். அந்த காலத்துல எல்லாம் கல்யாணத்துக்கு அன்னைக்கு முகத்தை எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? மூடிடுவாங்க. இன்னைக்கு முஸ்லீம்ஸ்லேயே கூட கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான் என்ன செய்வாங்க? கல்யாணம் முடிஞ்சதான் ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியும். மாப்பிள்ளை காட்டக்கூட மாட்டுவான். சொல்லுவான், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் சென்னையில், பொண்ணு எப்படி இருக்கும்? கண்ணை மட்டும் தாண்டா பார்த்தேன், எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ஃபோட்டோவை காட்டினாங்க நல்லா இருக்குது அப்படின்னா. சரி எப்படி இருந்தானே வீட்டில் உள்ள ஓகே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பொண்ணு நல்லா தான் இருக்குன்னு சொன்னான். இதே மாதிரி யூதர்களுடைய காலத்துலேயும் அப்படி தான் என்ன செய்வாட்டாங்க? கல்யாணம் பொண்ணு எப்படி இருக்கும் இதாக இருக்குன்னு தெரிய கடைசியில் தான் என்ன செய்யும்? கல்யாணத்தில் தான் பொண்ணை பார்க்க முடியும். இதே மாதிரி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னைக்கு தான் கல்யாணம்னு சொல்லி யாக்கோபு அழகா ரெடி பண்ணிட்டு என்ன செய்யாச்சு? கல்யாணமும் பண்ணியாச்சு. இவன் நினைச்சு தாலி கட்டுனுக்கு யாரை கட்டியிருப்பான்? ராகேலை கட்டியிருப்பான். ஆனால் உள்ள உட்கார்ந்துருக்கிறது யாரு? இவன் அங்கே என்ன பண்ணான்? அப்பா கிட்ட அவன் ஏசாவு மாதிரி நடிச்சு என்ன செஞ்சான்? அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இப்போ இங்கே என்ன செய்யறான்? அங்கே ஏமாற்றினா இங்கே ஏமாற்றப்படுகிறான். இவன் பின்தொடர்கிறதா பிரச்சனை. அங்கே ஏமாற்றினா இங்கே ஒருத்தர் அவனை ஆட்டையை போடுறதுக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு? ரெடியா இருக்கிறாரு. இப்போ காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ ஆமே நம்ம கெட்ட கல்யாணம் பண்ண நினைச்ச பொண்ணை மாமனார் நமக்கு மாற்றி கொடுத்துட்டாரு. காலையில் போய் சண்டை போடுறான். இப்படி தானே சண்டை போட்டிருப்பான் ஏசா.
அப்போ உனக்கு எப்படி வேலை அவனுக்கு எப்படி வேதனை வந்திருக்கும், அதே வேதனை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், இவனுக்கு அனுமதிக்கிறார். இப்போ போய் பார்க்குறான், மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க, நீ என்னடா அங்கே பண்ண, அதான்டா நானும் பண்ணேன் சொல்லியிருப்பாரு இல்லையா? அதெல்லாம் இங்கே இல்லை, ஆனால் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? நீ அங்கே என்னடா பண்ணிட்டு வந்த? அவர் மனசு எப்படிடா கஷ்டப்பட்டுருக்கும் அந்த வயசான காலத்தில். அப்புறம் எப்படிடா மூத்த வர்க்கம் தங்கச்சி சின்னவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், அந்த காலத்தில் முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணிட்ட, சரி உனக்கு மூத்தவளையும் எனக்கு உனக்கு என்ன செய்கிறேன், கல்யாணம் பண்ணி தரேன், மறுபடியும் 7 வருஷம் இரு. அதனால தான் இந்த 7-14 வருஷம்னு ஜெயிலில் கூட தண்டனை கொடுக்குறாங்க போல இருக்குது. இதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்கன்னு ஆமாம், நீதி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் என்ன செய்கிறாங்க, 7 வருஷம், சரி 7 வருஷம் வேலை செய், மறுபடியும் உனக்கு தங்கச்சி. முதல்ல யாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அக்காவை. அவன் எதிர்பார்த்தது யார, தங்கச்சி. ஆனால் அக்காவை முறைப்படி அக்காவை என்ன செய்யாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. மறுபடியும் 7 வருஷம் வெயிட் பண்ணி தங்கச்சியை கல்யாணம் பண்ணார். ஆனால் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அங்கே உட்கார முடிஞ்சுதான் மாமா கூட. அவன் நினச்சிக்கிட்டான் நீ மாமா கூட செட்டில் ஆயிடலாம், இந்த ஆடு இந்த மாடு எல்லாம் நமக்கு தான் நினச்சிட்டு என்ன செஞ்சான். ஆனால் இவனோட பெரிய மேதாவி யாரு, லாபான். இவனை வச்சு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருகிட்டு இருக்கிறான். அப்பா 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 அப்பா, பைபிளில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆமாம், இப்போ எல்லாம் தெரியுதா, நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஒன்றை எடுத்தோம்னா நம்மகிட்ட இருந்து ஒருத்தர் இன்னொன்று எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். நம்ம 10,000 எடுத்தோம்னா 20,000 நம்மகிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அதனால இந்த மாதிரி சாபம் நம்மளை பின்தொடர்கிறதுனா, நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட தவற அவருடைய குடும்பத்துல யாருக்கிட்டையோ சொந்த பந்தங்கிட்டையோ, சொந்தம் இல்லாதவர்கிட்ட சாபம் சொந்த பந்தங்களுக்குள்ள செஞ்சா மட்டும்தான் வரணும் இல்லை, மனுஷங்கிட்ட யாரு செஞ்சாலும். மிருகத்தையே கொடூரமா கொலை பண்ணா கூட சாபம் வரும். எப்படி? அவன் மிருகத்தை ஒரு நல்ல குழியை தோண்டி போட்டு அதுல விழ வச்சு அதை சாகடிச்சு அதை சாப்பிட்டா அதுவே சாபம் தான். அதுவே என்னது, சாபம். அப்ப மனுஷனுக்கு விரோதமா செஞ்சாலும் சாபம் வரும். மிருகங்களை அது முறையில்லாம அதை கொலை செய்து வண்டி ஏத்து கொன்னு அதை சாப்பிட நினைக்கிறதெல்லாம் சாபம் தான். அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது என்பதற்கு யாக்கோபு நமக்கு ஒரு மிகுந்த அடையாளமாக, எடுத்துக்காட்டாக இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து 20:4-5. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீர்ல உண்டாயிருக்கிறவைகளுக்கு உண்டான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இப்படி வானத்தில் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரிலும் உண்டாக இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்படி உண்டாக்கினால் அது உங்க வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். விக்கிரகங்களுடைய வழிபாடு நமக்கு சாபத்தை கொண்டு வரும். விக்கிரக வழிபாடுகளினால நம்முடைய வாழ்க்கையில சாபம் வரும் என்பதை ஆமென் இந்த நாளில வேதத்தின் மூலம் இருக்கிறது. நம்ம மற்றவங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம விடுதலை ஆகணும். நம்முடைய வாழ்க்கையில வசனத்தின்படி நமக்குள்ள தண்டனை எதனால வருகிறது, இந்த தவறை நம்ம மன்னிச்சா எந்த வசனம் நம்ம விடுவிக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், 3வது வசனத்தில், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனா என்ன மீறி நீ ஒரு தெய்வத்தை உண்டாக்கினால், அது கல்லுனாலும் அது வேற எப்படிப்பட்ட சொரூபத்தை நீ உண்டாக்கினாலும் அதை நீ வணங்கினால் அதன் நிமித்தம் உனக்கு என்ன உண்டாகும், உன் வாழ்க்கையில சாபம் உண்டாகும் என்று தெளிவாக சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்தா உங்களுக்கு புரியும். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து. கர்த்தருக்கு எப்போ எரிச்சல் வரும்? நம்ம நல்ல கவனிங்க, நம்முடைய அப்பாவை விட்டுட்டு வேற ஒரு அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டா நம்ம அப்பாவுக்கு என்ன வரும்? இதுதான் இங்க நியாயமா நடக்குது. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படி ஒரு விக்கிரகத்தை நீங்கள் உண்டாக்கி நமஸ்கரித்தால் நம்முடைய தெய்வம், அன்புள்ள தெய்வம், எரிச்சலுள்ள தெய்வமாக மாறுகிறார்.
அவர் மாறினாலே அந்த சாபத்துக்கும் அந்த பாவத்துக்கும் ஒரு தண்டனை கொடுப்பதற்கு ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். வாசிங்க. என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் தாய் தகப்பன் இன்னைக்கு தலைமுறையை விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம கேட்கிற ஒரு சத்தியத்தை பாருங்க. நீங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்துக்கு விரோதமாய் தவறு செய்யும் பொழுது, ஆண்டவரை எரிச்சல் உண்டாக்கும் பொழுது, நம்முடைய இதுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம் நிமித்தம் ஒரு சாபம் உண்டாக கூடாது. நம் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைக்கலனாலும் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை அல்ல சாபத்தை நம்ம சேர்த்து வைக்கிறவர்களாக இருப்போம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில படிப்பு இருக்கிறது, திறமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில சுத்தி சொந்த பந்தங்கள் இருக்கிறது, நமக்கு நல்ல சபை இருக்கிறது, நல்ல நாலேஜ் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் நம்மளை சுத்தி ஏதோ ஒரு பிரச்சனை பின்தொடர்கிறது. எது தொடர்கிறது? எது சம்பாதித்தாலும் கையில நிற்க மாட்டுக்கு, எந்த வாங்கினாலும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையா மாறுகிறது. எது நம்ம கிட்ட இருந்தாலும் அது நமக்கு என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனையை உண்டாக்குறது. திடீர்னு பிள்ளைகள் மூலம் பிரச்சனை வருது, திடீர்னு சொந்த பந்தங்கள் மூலம் பிரச்சனை வருது, திடீர்னு நம்மளை நேசிக்கிறவர்கள் மூலம் பிரச்சனை வருது. அது ஏன் வருதுன்னு நமக்கு தெரியல. ஏன் வருது? நம்முடைய முன்னோர்கள் செய்த இப்படிப்பட்ட பாவங்கள், அப்படி அக்கிரமங்கள் நம்முடைய தலைமையில வந்து நின்று கொண்டிருக்கிறது. ஏன் நின்று கொண்டிருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, நீ இந்த தவறை, இந்த வசனத்தை நம்முடைய அப்பா அம்மா படிச்சிருந்தாங்கன்னா அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க. அவங்க இந்த வசனத்தினுடைய அறிவு தெரிஞ்சிருந்துன்னா, அந்த தாத்தா பாட்டிக்கு இந்த ரட்சிப்பு வந்திருந்துன்னா அவர்கள் அந்த தவறு செய்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த சாபம் நம்ம தலைமையில நிற்காது. இன்னைக்கு பொருளாதார சீரழிவுக்கு நிறைய காரணம். பொருளாதாரத்துல நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம சேதப்படுறோம். எந்த சம்பாதித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நிற்க மாட்டேங்குது. அப்படின்னா இந்த விக்கிரகத்துக்கு உண்டான சில காரியங்கள், விக்கிரகத்துக்கு உண்டான ஆராதனைகளை நம்முடைய முன்னோர்கள் செய்ததுனால, அவர்கள் செய்த பொருத்தனைகள், அவர்கள் செய்த தீர்மானங்கள், அவர்கள் செய்த நேர்ச்ச கடன்கள், இது எல்லாவற்றையும் நிறைவேற்றாமல் போனதுனால அப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில போராடி நம்முடைய வருமானத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மளை கடனுக்குள்ள நம்ம தள்ளிடுது. நம்ம எப்படிதான் கடனுக்குள்ள போறோன்னு தெரியல, எப்படிதான் நஷ்டப்படுறோன்னு தெரியல, எப்படிதான் இழந்து போறோன்னு தெரியல, எப்படிதான் நம்ம வாழ்க்கையில இந்த பணம் எல்லாம் வேஸ்டா போகுதுன்னு தெரியல. ஆனா இதுதான் காரணம். ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள், ஆண்டவரை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இதுல இருந்து நம்ம விடுதலை ஆய்தான் ஆகணும். யாருக்கு இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும்? இயேசுவை ஆண்டவரை தெய்வமாய் கொண்டவர்கள், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று நினைக்கிறவர்களுக்கு தான் இந்த ஆவிகளுங்க பாருங்க அழகா தூங்குறாரு பாருங்க. அவன் இப்போ இதெல்லாம் தேவனுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், உற்று பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மளை நேசிக்கிற கர்த்தர். ஏன் இந்த பிரச்சனையை ஆண்டவரை நம்ம ஆராதிக்க ஆரம்பிச்ச உடனே நமக்குள்ள ஏன் இந்த பிரச்சனை கிளறுதுன்னா, ஆண்டவர் சொல்ல இந்த பிரச்சனை உன் தலைமையில இருக்குது, என் நாமத்தை சொல்லி இதுல இருந்து வெளியே வா. உங்க அப்பா அம்மா செய்த பாவம், உங்க தாய் தகப்பன் மூலம் வருகிற சாபம் உன் தலைமுறையில இருக்குது. அதை என் நாமத்தினால, என் ரத்தத்தினால நீ கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமா மாறிடு. இதுதான் ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறார். நீங்க நினைக்கிறது என் வாழ்க்கையில யாருக்கு வராது வந்திருக்குது, யாருக்கு வராதெல்லாம் வரல, அதை இருக்குங்கிறத காட்டுறாரு. அதை காட்டி இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவி சுத்திகரிக்கப்பட்டு சாபத்திலிருந்து வெளியாகிறதுக்காக ஒரு வெளிப்பாடு வருகிறது. இதுதான் உண்மை. உங்க அப்பாவுடைய வியாதி எட்டி பார்க்குதா, அது ஒரு சாபம் வாழ்க்கையில வெயிட் பண்ணுது. அதனால இந்த சாபத்தினால வருகிற வியாதியை விட்டு வெளியே வந்துருன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். இப்படிதான் ஆண்டவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கறது நமக்கு பிரச்சனையா தெரியுது. அல்லேலூயா. வெளிப்பாடு கொடுக்கறது தான் பிரச்சனையா தெரியுது. முன்னாடி எல்லாம் போலீஸ்கிட்ட போயிட்டு, சார் இன்சூரன்ஸ் வீட்டில் இருக்கு சார், சார் ஆர்சி புக்கு வீட்டில் இருக்கு சார்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லுவோம், நம்மளா கையில் கொண்டு போனாலும் நீ அங்கே கையில் வச்சுக்காமா, என்ன செய்வா, நீ வச்சுக்காப்பாமா, ஒரு மொபைல் எடுத்து வருவான், டக்குன்னு நம்பரை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுப்பான், நம்மளையும் பார்ப்பான், நம்ம நம்பரையும் பார்ப்பாரு. எல்லா விஷயமும் என்ன செஞ்சிடும், உள்ள இருக்கு இல்லை எல்லாமே அங்கே வந்து தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஏசப்பாக்குள்ள எப்போ வந்து உங்கள் லைஃப்பை ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்கள் லைஃப்பில் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், காண்பிப்பார். அப்போ இல்லாத ஒரு விஷயத்த, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விஷயத்த நல்லதாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் எதெல்லாம் கெட்டது இருக்குதோ அதை நம்ம உடனே என்ன செய்யணும். இப்போ போலீஸுக்காரர் என்ன சொல்லுவார், தம்பி இன்சூரன்ஸ் இல்லைப்பா ராசா, உடனே போட்டுரு, உடனே
போட்டு நம்ம என்ன செய்வோம்? உடனே போட்டால் அடுத்த அடுத்த இடத்துல மாட்டினா நம்ம என்ன செய்யலாம்? இருக்கு சார், அவன் சொல்லுவான் நீ போ சாருமா. ஆனால் மறுபடியும் ஒரு ரிமார்க் இருந்துச்சு, மறுபடியும் நீங்கள் அதை மீறி போனீங்கன்னா என்ன செய்வான்? வண்டியை நிப்பாட்டிட்டு அமுச்சிருவான் நம்மளை. இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால சாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சூஸ் பண்ற அந்த லெவல் எப்போ வருதுன்னா, இயேசுக்காக நம்ம வாழும் பொழுது. இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எனக்கு வேண்டாம், நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளை கெடுக்கக்கூடிய சகலத்தை வெளிப்படுத்துவார். அதை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம நாலேஜுக்கு சொல்லி, உங்கள் அப்பா இந்த தவறை செஞ்சுருக்கிறாரு, இதனால தான் நீ கஷ்டப்படுற. உங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுருக்கிறாரு, அதனால தான் உனக்கு குழந்தை இல்லை. உங்கள் அப்பா அம்மா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க, அதனால தான் உன் வாழ்க்கையில் திருமண தடை இருக்குது. அவங்க செஞ்ச தவறை நீ இன்னைக்கு அறிக்கை பண்ணு, உன் பிள்ளை உனக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடையும் மாறும். இப்படி தான் ஏசப்பா நம்மளை என்ன செய்கிறாரு? சொல்லி கொடுத்து விடுதலை செய்கிறாரு. இப்போ நம்ம அப்பா அம்மா அவன் என்னைக்காவது ஒத்துக்கிடுவாங்களா? நான் அன்னைக்கு ஒரு தவறு செஞ்சுட்டேன் மகளே, அதனால தான் உனக்கு திருமண காரியத்தை தடையாக இருக்குது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு காலத்தில் ஒரு பையனை ஏமாத்திட்டேன்ப்பா, அதனால தான் என் பிள்ளை இன்னைக்கு ஏமாந்து நிற்குதுன்னு சொல்லுவாங்களா? அந்த பையன் என்ன பண்ணுவான் அடுத்து? அப்படி அவங்க அப்பா சொன்னார்னா அந்த பையன் என்ன பண்ணுவான்? அவங்க அப்பா உண்டுலன்னு ஆக்கிடுவான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை நம்ப மாட்டான், எதுக்கு வந்தாலும் நீங்கள் தான் காரணம்பா. இப்போ ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? அழகா இதுதான் காரணம்னு சொல்லி வெளிப்படுத்துவார். உங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் இருக்குது, இதனால தான் உன் லைஃப்பில் இது வருது, இதை என்ன செய்யுது? நீ உன் வாழ்க்கையை விட்டு என்ன செஞ்சு வெளியே வா. நீ இதை சுமக்கன்னு அவசியம் இல்லை. உன் பாவத்தை உன் சாபத்தை நான் சுமந்து தீர்த்துட்டேன். ஆனாலும் உங்கள் அப்பா அம்மா செஞ்ச சகலத்தையும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறணும்னா என் சமூகத்தில் அமர்ந்துரு, நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்போ பின்தொடர்கிற சாபம் என்னெல்லாம்? முதலாவது சாபம், எங்கே போயிட்டீங்க எல்லாரும்? பின்னாடி பிரதர் கார்த்தி சொல்வார். முதல்ல என்ன எதனாலும் சாபம் வரும்? நீங்கள் தான் கார்த்திகா. மற்றவங்களே ஏமாத்தினா அவங்க வேதனைப்பட்டால் அந்த சாபம் நம்மளை பின்தொடரும். ரெண்டாவது, விக்கிரகத்தை வணங்கினாலும் சொரூபத்தை வணங்கினாலும் உண்டாக்கினாலும் நம்முடைய லைஃப்பில் என்ன வரும்? சாபம் வரும். ஆகையினால மூன்றாவது காரியம் 2 பேதுரு 2:14. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தினுடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நிறைய ஆழங்கள் இருந்தாலும் முதல் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். விபச்சார மயக்கம் நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாக்கும்? சாபத்தை பின்தொடர பண்ணும். நம்முடைய தாய் தகப்பனோ நம்முடைய பாட்டி தாத்தாவோ அவருடைய வாழ்க்கையில விபச்சார பாவத்திற்கு இடம் கொடுத்திருந்தால், விபச்சார பாவத்தினால் அநேக ஸ்திரீகளை அவர்கள் வேதனைப்படுத்தி உபத்திரவப்படுத்தி இருந்தால், அது நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆவி நமக்குள்ள இருந்து அப்படிப்பட்ட பாவத்தை செயல்படுத்த நம்மளோடு கூட பின்தொடரும். என்ன தொடரும்? பின்தொடரும். அப்படி பின்தொடர்கிற சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையில தாய் தகப்பன் நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த தவறுகள், அவர்கள் ஒரு சந்தோஷத்துக்காக அந்த பாவத்தை செய்திருப்பார்கள். ஆனால் அதனுடைய தண்டனை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி வருது? வாழ்க்கை சிதைக்கப்படுகிறதாய் மாறுகிறது. வாழ்க்கையில பிரிக்கப்படுகிற, குடும்ப வாழ்க்கை பிரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வருகிறதுனாலே தலைமுறையில விபச்சார பாவத்தினால அநேக ஸ்திரீகள் என்ன செஞ்சிருப்பாங்க? சீரழிந்திருப்பாங்க. சீரழிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பாவம் அவருடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து 3 விதமான காரியத்தை செய்யும். ஒன்று, திருமணம் ஆகவே விடாது. என்ன செய்யாது? திருமணம் ஆகவே விடாது. திருமணம் ஆனாலும் குழந்தை பாக்கியம் வரவே வராது. குழந்தை பாக்கியம் வராது. குழந்தை பிறந்தாலும் 2 பேரும் இணைந்து வாழவே முடியாது. சீக்கிரத்தில் பிரிஞ்சிருவாங்க. இந்த காரியத்தை தான், இந்த விபச்சார பாவத்தினால பின்தொடர்ந்த பாவம் வந்துச்சுன்னா அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சீரழிவு இப்படி தான் உண்டாகும்.
இப்படி எந்தெந்த குடும்பத்துல இப்படிப்பட்ட சீரழிவு இருக்கிறதோ, அப்ப ஏன்ப்பா இந்த பாவத்தை செஞ்சீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அவங்க செத்து போயிருப்பாங்க. ஆனா இப்படி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க பார்க்கிற குடும்பத்துல இப்படி சீரழிவு இருந்தா, நம்முடைய முன்னோர்கள் இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருப்பார்கள் என்று நினைத்து அவர்களுக்காக நம்ம திறப்பில் நின்று அவங்க பாவத்தை அறிக்கையிட்டால், நம்ம லைஃப்ல யார் அப்படி பாதிப்புல இருக்காங்களோ அவர்கள் இயேசுவின் நாமத்தினால, அவர் இரத்தத்தினால அந்த பாவத்திலிருந்து மீட்பை பெற்று அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடை உடையும், அந்த பிரிவின் ஆவி வெளியே போகும், அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடை விலகும். இப்படிதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலைக்கான வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன பாஸ்டர் புதுசா என்னென்னவோ சொல்றீங்களே? புதுசா காரணம் இல்லை. ஒரு பாவம் இல்லாம ஒரு பிரச்சனை வராது. ஒரு பாவம் இல்லாத ஒரு இழப்பு வராது. ஒரு மனுஷன் 50,000 எடுத்துட்டு போய் தொலைச்சிட்டானா, ஒரு பாவம் செஞ்சனால 50,000 தொலைச்சிருப்பான். ஒன்றுல தண்ணி அடிச்சிருப்பான், இல்லைன்னா வேற ஏதாவது பாவம் பண்ணியிருப்பான். காணாம போயிருக்கலாம். காணாம போகாம ஒரு பையன் பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்ட இளையகுமார் என்ன பண்ணிட்டான்? சொத்தெல்லாம் விற்று வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் அவன் செய்தது முழு பாவம் செஞ்சான். பாவம் செஞ்சுதான் மொத்த பணத்தையும், அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சான்? அவன் மனம் திரும்பினான். அதனால அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ அவமானம். ஆபேன். இன்னைக்கு அவனை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கெட்ட குமாரன் சொல்கிறோம். என்ன குமாரன்? கெட்ட குமாரன். கெட்ட குமாரன் அப்படிங்கிற பேரை யார் வாங்கிட்டா? இளையகுமாரன் வாங்கிட்டான். இளையகுமாரன்னா நல்ல பையன், இப்போ கொஞ்சிற பையன், பாசமுள்ள பையன், அப்போ பிள்ளைங்கன்னா தான் இருக்கும். ஆனால் அங்கே தான் வில்லங்கமே இருக்குது. ஏன்னா நானும் வீட்டில் இளையகுமாரன். ஹல்லேலூயா. என்னால் படாத பாடலாம் என் குடும்பத்தார் பட்டிருக்காங்க. அப்போ தான் ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் எங்கள் அப்பா இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னு. அவர் பண்ண சேட்டைகளில் டபுளாக நான் பண்ணியிருக்கிறேன். பிள்ளை அப்பா 8 அடி பாய்ந்தா பிள்ளை 16 அடி பாய்ந்திருக்கான்னு எங்கள் குடும்பத்தில் நான் தான் செஞ்சேன். பெருமையாக இருக்குல்ல? அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நீங்கள் யாரும் அந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. விழுந்துடக்கூடாது. நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். பிரதர் சொன்னது மாதிரி தான், நான் எந்த பிஸ்னஸையும் பார்த்த உடனே செஞ்சுருவேன். யாரா பண்ணனா யாரானா சாப்பிட்ருக்கும் தெரியாது. அவன் போனேன், அதுக்கு எத்தனை நாள் கல்ச்சர், எவ்வளோ என்ன மருந்து போடணும், எந்த மெடிசன், எந்த நேரத்தில் மருந்து சாப்பாடு கொடுக்கணும் எதுவுமே தெரியாது. ஆனால் போன உடனே பார்த்த உடனே அந்த பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்தேன். 9 லட்ச ரூபா சம்பாதிச்சேன். ஆனால் திடீர்னு 3 மாதத்தில் மொத்தமாக போயிடுச்சு. என்ன செஞ்சிருச்சு? ஆந்திராவில் பாஷை தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு தெலுங்குக்காரங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டு அங்கே வின் பண்ணுற அளவுக்கு கருத்த ஞானத்தை கொடுத்தாரு. ஆனால் அது என் பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. சாபம். அது என்னை கொஞ்ச நாளில் என்ன செஞ்சிருச்சு? அங்கே முடிச்சு கட்டிட்டு ஒன்றும் இல்லாமல் வெளியே வந்தேன். இப்படி தான் இங்கே அவினாசியில் 9 லட்ச ரூபா நஷ்டம். கார் கன்சல்டிங் வச்சு எல்லாம் பச்சை உடனே சூப்பராக போச்சு, அப்புறம் மொத்தமாக போச்சு. இது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஏன் நம்ம ஏறும்போது ஏற விட்டுறோம், ஏறுறா ராசா ஏறு, எவ்வளோ தூரம் போகிறோன்னு நம்ம என்ன சொல்லுவோம்ல, அது நம்மளை சொல்லாமல் சொல்லும், போ உன்னை நான் பின்னாடி பார்த்துக்கிறேன். நம்ம யார்கிட்ட கடன் கேட்டாலும் கிடச்சிரும். இதுதான் பெரிய விஷயம். இதில் 1.5 லட்சமா இருந்தால் வாங்கிக்கும், 10 லட்சமா இந்த நாளைக்கே வாங்கிக்கும். நம்மளை நம்ப சொல்லுவான். அந்த மனுஷங்கிட்ட அவன் கொடுத்துருவான்னு நம்ப சொல்லுவோம். அவனும் நம்மளை நம்பி என்ன செஞ்சிருவான்? கொடுத்துருவான். கடைசியில் பிரதர் சொன்ன மாதிரி மேலே ஏணியில் ஏறி போயிட்டே இருப்போம், மிதப்போம் அப்படியே. அதுக்கப்புறம் அந்த ஏணியை பிடுங்கி விட்டுருவான். என்ன பண்ணிடுவான்? ஒவ்வொரு அணியாக எடுத்தால் கூட பரவாயில்ல, நம்ம இறக்கி வந்துடலாம். ஆனால் ஏணியவே எடுத்துட்டா, ஏணி எட்டி மிதிச்சிட்டா, ஏறுற ஏணி எட்டி மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளா ஏறி போயிட்டு நம்ம காலை வச்சு என்ன செஞ்சிருவோம்? தள்ளி விட சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் பிரதர்? நம்மளை யாருமே என்ன செய்ய முடியாது, நம்மளை யாரும் நம்ப முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். எவனெல்லாம் நம்மளை ரொம்ப நம்பினானோ அவனெல்லாம் பிசாசு என்ன செஞ்சிடும்? தூண்டி விட்டுருவான். போ, இப்போ விட்டா அவன்கிட்ட வாங்க முடியாது, இப்போ விட்டா கிடைக்காது, இப்போ விட்டா ஓடிடுவான். அப்படி சொல்லி சுற்றி சுற்றி 4 பக்கமும் என்ன செஞ்சுருவாங்க? வந்து நின்று நம்மளை என்ன செஞ்சுருவாங்க? கழுத்தை பிடிப்பாங்க. என்ன சார் நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ப மாட்டாங்க. அது விலகிரும், நம்மளை நம்ப வைக்கும். அதுக்கப்புறம் நம்மளை நம்பத்தக்க ஆளாக மாற்றிட்டு போயிடும். நம்ம என்ன நினைப்போம்? நம்ம நல்லா தான் முயற்சி பண்ணோம், நல்லா தான் மேலே ஏறி வந்தோம், அப்படி நம்மளை நினச்சிட்டு இருப்போம். எப்படி விழுந்தோம்னு நமக்கு தெரியவே. எப்படிப்பா சிக்கணும், எப்படி சிக்கணும்?
எப்படி சிக்கணும் தெரியல. இதுதான் சாபம். இந்த சாபம் எப்படி செயல்படும்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை செய், இதை செய், இப்பவே பண்ணு, இப்பவே போ, விடாத, ஓடாத, விட்டு கொடுக்காத, இப்படி எதெல்லாம் உங்களை அழுத்துதோ இதெல்லாம் சாபம்னு நினச்சிக்கோங்க. திருமண வாழ்க்கையில வாலிப பிள்ளைகளே, கட்டினா இவனை தான் கட்டுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்னீங்க, பிரதர் சொல்றாரு பாருங்க, அவ்வளோதான். மொட்டையை போட்டு உட்கார வச்சிருவாங்க. ஏசப்பா எது கொடுத்தாலும் நிதானமா வரணும் எதுவுமே. அதுதான் உங்க வீட்டில் என்ன செய்யும்? தங்கம். அலப்புறையோட வருதுன்னா போயிடும். பிஸ்னஸ்ல நாளைக்கு நீங்க பார்ட்னர்ஷிப் போடலன்னா உங்களை நான் சேர்க்க முடியாது, வேற ஒருத்தர் ரெடியா இருக்கிறான்னு சொல்லுவான். அவசரப்பட்டு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு போய் சேர்ந்தீங்க, 3 லட்ச ரூபா மட்டுமா போகும், கூட சேர்ந்து எல்லா லட்சமும் போகும். இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துல நீங்க ஊருக்கு, நிறைய பேர் ஊருக்கு போறதுல அப்படியே காலை சுடு தண்ணி ஊற்றி நிற்பீங்க, அவ்வளோ நாளும் போக மாட்டீங்க. ஆனா போகணும்னு முடிவு பண்ணா நிறுத்தவே முடியாது. அப்படி வேகமா நீங்க போறீங்கனால உங்களுக்கு பிசாசு ஒரு ஆப்பு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே நிதானமா செய்யுங்க. உடனே அவசரம் வருதா, அன்னைக்கு லீவ் போட்டுட்டு மறுநாள் கிளம்புங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிற பாவ பிரதனை வரல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? வேலைக்கு போன்னு அவர் அழுத்துறான் பிசாசு. இங்க சர்ச்சில் மீட்டிங் நடக்குது, அவர் என்ன பண்ணாரு? மீட்டிங் போகவா, கம்பெனிக்கு போகவா, மீட்டிங் போகவா, கம்பெனி போகணும். எப்படி அவர் இங்க வந்தாருன்னு அவருக்கே தெரியலன்னாரு. கடைசியில் 1 மணி நேரம் பார்த்து போன் வருது. கம்பெனி முன்னாடி நிப்பாட்டிருந்த அத்தனை பைக் கையிலையும் கேஸ் வெடிச்சு மொத்தமும் எரிஞ்சு போச்சாமா. அவர் அங்கதான் வண்டி நிப்பாட்டி வைப்பாராமா. அந்த இடத்துல கிட்டத்தட்ட எங்க புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல 3 பைக்கு 4 பைக்கு ஸ்பாட்ல எரிஞ்சு போச்சு. அப்ப கர்த்தர் எப்படி? அப்ப அழுத்தம் யாரு கொடுக்குறா? நஷ்டத்தை உண்டாக்க தான் உங்களுக்கு அழுத்தம் கொடுப்பான். உங்களை லாக் பண்றதுக்கு தான் அழுத்தம் கொடுப்பான். இந்த அழுத்தம் எதெல்லாம் உங்களை செஞ்சிரு போயிடு, இப்பவே பண்ணிடுன்னு சொல்லி உங்களை அழுத்தம் கொடுக்க ஆண்டவர் என்னைக்குமே உங்களை என்ன செய்ய மாட்டாரு. நீ திரும்புதான் சொல்றாரு. நீ இது நிமித்தம் நீ திரும்பினால் திரும்பு, உனக்கு பரலோகம் வேணா நீ வா, இல்லைன்னா நீ இப்போ. ஆண்டவர் உங்க கட்டையை பிடிச்சி வரையா இல்லைன்னு கேட்கவே இல்லை. அதனால அதுக்கே ஆண்டவர் கேட்கலன்னா உங்களை வேற எதுக்கு அவசரப்படுத்துவாரு? நீங்க நினைப்பீங்க கர்த்தர் உணர்த்துகிறார், ஏசு என்கிட்ட பேசிட்டார் உடனே போய் சொல்றாரு. அவர் எப்படி உடனே சொல்லுவாரு? எப்படி சொல்லுவாரு? சரி, அவசரமா போனவங்க எல்லாம் என்னென்ன வாங்கி கட்டிட்டு வந்திருக்கிறோம், ஏமா உடனே தள்ள கை வச்சிருக்கிறீங்க? இப்ப அவசரப்பட்டு செய்த பிரச்சனைல எத்தனை பேரு ஏன்டா அவசரப்படன்னு யோசிச்சிருக்கிறோம்? சொல்லுங்களேன். ஐயோ, கையை தூக்கவே உங்களுக்கு எல்லாம் பாதிப்பே இல்லாத மாதிரியும் நிறைய பேர் பிரதர் நாங்கள் போட்டோலாம் இந்த பக்கம் என்ன பார்த்தா வீடியோ இருக்குது, உங்களெல்லாம் போட்டோலாம் வராது. இன்னும் அவசரப்பட்டீங்க கையை தூக்குறீங்க? உமேஷ் பர்ணபாவ் சும்மா கையை தூக்கன்னு சொல்லக்கூடாது. ஏசப்பாட்ட வந்தாலும் அவசரப்பட்டாராம்மா, பார்த்தீங்களாமா? சரி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அவசரப்பட்டதுனால என் வாழ்க்கையை போச்சுங்கிறது எத்தனை பேர்? எல்லாம் மொத்த பேரும் அப்படிதான் இருக்கிறோம். அப்படியா? சிஸ்டர் வரனால ஆமாங்கிறீங்களா? இதை சொல்றேன். ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இவ்வளோ பெரிய லாஸை நான் என் வாழ்க்கையில பார்த்துருக்க வேண்டாம்னு நம்ம எத்தனை பேர் யோசிக்கிறோம்? அந்த ஒரு நிமிஷத்தை நம்ம அடமானம் வச்சிட்டோம், அதனால நம்ம வாழ்க்கையே போச்சு. இதனால இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனையை நம்ம என்ன, ஆண்டவர் காடையை கேட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? இப்பவே வேணும், இப்பவே கொடுத்தாரா? பின்னாடி என்ன வந்துச்சு? காடையை கேட்டா கொடுத்துருப்பாரு, 2 நாள் பொறுத்து கொடுத்துருப்பாரு. உயிருள்ள காடையே வந்திருக்கும். இங்க எப்படி வந்துச்சு? கீழ்காற்று வந்து காடையெல்லாம் குவியலா என்ன செஞ்சு வந்துச்சு? ஒதுங்கிருச்சு. செத்து தான் என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கும். அதை சமைச்சு சாப்பிட்டு என்னாச்சு? மறுநாள் ஒரே பிரச்சனை. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய பிள்ளைங்க, இது வரைக்கும் அவசரப்பட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அவசரப்பட மாட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமேன் பண்ணுங்களா? எதையுமே நிதானமா செய்யுங்க. நம்ம ஆண்டவர் என்னைக்குமே கழுத்தை பிடிச்சி செய்யணும் என்ன செய்ய மாட்டாரு. எப்ப தடுப்பார் தெரியுமா? பாவம் செய்யும்போது மட்டும்தான் வேணாம். அப்ப கூட ஒரு பதட்டத்தை கொடுப்பாரு, வேண்டாம்
செய்யாத. ஒரு பதட்டத்தை கொடுப்பார். அதில் திருந்தி வந்தால் நீ வந்து கழுத்தை பிடிச்செல்லாம் என்ன செய்ய மாட்டார், செய்யாதன்னு பிடிக்க மாட்டார். நமக்கு பகுத்தறிவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மனுஷனுக்கு என்ன அறிவு கொடுத்துருக்காரு? இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, இது பண்ணால் நல்லது, இது பண்ணால் தப்பு, இது துரோகம், இது மகா துரோகம். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம செய்கிறோம். இது தெரியாதவங்க செஞ்சால் பரவாயில்ல, தெரிஞ்சே செய்தால் அது பேர் என்னது? சாபத்துக்கு உண்டான பாவம். சாபம் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கான பாவம். அதனால என்னை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், என்னை செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, என்னை செய்யறதுக்கு என்ன இருக்குது? ஒரு இடத்துல ஒரு பிசாசு சொல்லுதான், ஒரு பிசாசு அலக்கழிக்குது, என்னடா செஞ்ச இந்த மனுஷனை போட்டு? எல்லாம் முடிச்சுட்டேன், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைங்குது. என்ன செஞ்சுருக்குது? அவன் என்னை வாழ்கிறதே வேஸ்ட்டுக்குது அந்த பிசாசு. அவன் எனர்ஜியை பிடிங்கிட்டேன், அவன் திருமணம் பண்ண முடியாது இனிமே, அவன் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், ரத்தத்தை உறிஞ்சிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், அவன் சும்மா ஒரு இருக்கிறான் அப்படின்னு இந்த பிசாசு சொல்லுது. பாருங்க, இந்த அட்டைப்பூச்சிக்கு ஒரு சொட்டு ரத்தம் இருந்தால் போதும், ஆனால் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ரத்தமே கிடைக்காதுன்னு நினச்சி அந்த அட்டைப்பூச்சி கடிச்சு தான் என்ன பண்ணும்? அது சாகிற அளவுக்கு நம்ம ரத்தத்தை குடிச்சிரும். என்ன செஞ்சிடும்? அது சாகிற அளவுக்கு நம்ம ரத்தத்தை குடிச்சிரும். குடிச்சு 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 தொடப்பு குச்சி சைஸில் இருந்தது கோழி குண்டு சைஸில் வந்துடும். அதுக்கப்புறம் அது எட்டி காலை வைக்கவும் முடியாது, உருளவும் முடியாது, யாருக்கிட்டையாவது மிதிப்பட்டு செத்துரும். அட்டைப்பூச்சினா என்னன்னு தெரியல, கேரளாவுக்கு வாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, சாபம் நம்ம வாழ்க்கையை உறிஞ்சு எடுத்துரும். நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? குற்றுயிராக வச்சிரும். நமக்கு எல்லாம் இருக்கும், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கும், நம்ம அனுபவிக்க முடியாது. வீட்டில் எல்லா ஆகாரம் இருக்கும், திருப்தியாக சாப்பிட முடியாது. எல்லாமே இருக்கும், வீட்டில் சமைக்கவே முடியாது. இதெல்லாம் சாபத்தினுடைய ஒரு காரியம். பிள்ளைகள் இருப்பாங்க, பிள்ளைகளால் நிம்மதி இருக்காது. கணவர் இருப்பாங்க, கணவரால் நிம்மதி இருக்காது. பணம் இருக்கும், பணத்தால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. சந்தோஷமாக வெளியே போவீங்க, சண்டையில் வருவீங்க. இதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சாபத்தினுடைய பின்பங்கள். இதெல்லாம் நீங்கள் இயேசுவின் நாமத்தினால அறிக்கையிட்டு, ஆமேன். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனைக்கு பின்னாடி எந்த விதமான சாபம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பொருளாதாரத்தில் ரொம்ப சீரழிவு இருக்குன்னா விக்கிரக ஆவிகளுடைய தொல்லை தான் அது அதிகமாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வியாதி, ஒரே உங்கள் அம்மாவுடைய வியாதி உங்களுக்குள்ளே இருக்கிறதா? சரீர ரீதி விபச்சார பாவத்தினால தான் வியாதிகள் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி கட் பண்ணால் நீங்கள் என்ன செய்யலாம்? ஆண்டவர் மூலம் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பெற்று சுதந்திர வழியாக இருக்கலாம். அதனால் அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போட்டும் பாஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், இனி இது கூட என்னால் என்ன செய்ய முடியல. நிறைய வீட்டுக்கு மனைவி சொல்லுவாங்க, இனி இந்த ஆள் கூட என்ன செய்யறது, இந்த ஆளுகிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இனி அவர் எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிறாரு, கொஞ்ச நாள் இந்த கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு போயிடலான்னு சொல்லி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அப்படி பேசிட்டு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. இதே மாதிரி சாபத்தை நீங்கள் வந்து அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுன்னு சொன்னீங்கன்னா, இது எப்போ உங்களை பழி வாங்கி படுக்கையில் போட்டு தெரியுமா? முதிர் வயதில். என்ன வயதில்? இப்போ உங்களை கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போகும், நடமாடுவீங்க, சாப்பிடுவீங்க, எல்லாம் இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்காது. ஆனால் அந்த சாபத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? படுக்கையில் போட்டு எல்லாருக்கும் உங்கள் நிமித்தம் வேதனையை கொடுக்கும். உங்கள் நிமித்தமும் என் நிமித்தம் சாபம் என்ன செய்யும்? தொல்லையை கொடுக்கும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? எப்பண்டா நீ செத்து தொலைவன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நமக்குடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த சாபம் கொண்டு வந்து நிறுத்திடும். மோஷன் படுக்கையில் போயிடும், யூரின் படுக்கையில் போகணும், நம்மளால் எழுப்பி நம்ம வேலையை செய்ய முடியாது. ஆஸ்பத்திரி கையின்னு இருப்போம், வீடெல்லாம் மருந்தாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போனால் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோமா வீட்டில் இருக்குமான்னு தெரியும், இப்படி வாசனையாக இருக்கும். உடம்பெல்லாம் இன்ஜெக்ஷனை போட்டு குத்தி எடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாபம் நம்ம முதிர் வயதில் நம்மளை போட்டு படுக்கையில் போட்டு படாத பாடுபடுத்தும். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் வரக்கூடாது. நம்ம மரணம் படுக்கும்போது மேலே போயிடணும், தூங்கி எழும்போம், ஜீவன் இருக்கக்கூடாது. இப்படி தான் நம்ம மரணம் இருக்கணும். அதான் நல்ல மரணம். நம்ம 20 நாள் படுக்கையில் படுத்தாலும் 3 வருஷம் படுத்தாலும் அது சாபத்தினுடைய விளைவு தான். அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் சாபம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம கண்கள் திறந்திருக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். பலன் இருக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நம்ம திறப்பில் நிற்க வேண்டும். நம்ம லைஃப்பில் இருக்கிற பிரச்சனை நம்ம பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடாது. நம்ம எதிலெல்லாம் லாக் ஆனோம், நஷ்டப்பட்டோம், எதிலெல்லாம் நம்ம இழந்தோம், எதிலெல்லாம் அவமானப்பட்டோமோ அது நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் வரக்கூடாது. அப்படின்னா ஏசப்பா சமுதில் உட்கார்ந்து, ஏசப்பா என்னை மன்னியும்,
என் தவற மன்னி, என் தகப்பனார் செய்த பாவத்தை மன்னின்னு சொல்லி நீங்க திறப்பில் நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை மன்னித்து அதுல இருந்து விடுதலை செய்வார். அவ்வளவுதான். பரிகாரம்னா இதுதான். ஏசப்பா கிட்ட வாயை திறந்து நான் செய்த தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இனிமே செய்ய மாட்டேன்னு சொன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கற்றுக் கொடுப்பார். இதை தவிர ஈஸியான மெத்தட் எங்க இருக்கு? இதை நம்ம ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஏதாவது வாங்குறதுக்கு நமக்கு செஞ்சிருவோம். என் சாபத்துக்கு ஒரு 50,000 கொடுக்குறேன், நீங்க ரெடி ஏதாவது பரிகாரம் பண்ணுங்கன்னா கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனா வாயை திறந்து என் அப்பா இப்படி செஞ்சதை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லதான் என்ன செய்ய மாட்டோம். எங்க அப்பா ஒரு பொண்ணை வேதனைப்படுத்திட்டாங்க ஏசப்பா, அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அதனாலதான் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் ஏசப்பா அப்படி சொல்லி வாயை திறந்து மன்னிப்பு கேட்டேன்னா அந்த சாபம் நம்ம லைஃப்ல என்ன செஞ்சிடும்? கட் ஆயிடும். இப்படி நம்மளை எதெல்லாம் பின்தொடர்கிறதோ அப்படின்னா, நல்ல இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். நம்ம ஏன் ஓடுறோம்? நம்மளை ஏன் நாய் துரத்துது? நம்மளை ஏன் நாய் பின்தொடருது? நம்ம ஏன் ஓடுறோம்? நாயை கடிக்குங்கிறது நமக்கு என்ன செய்யுது? தெரியும். அதனால என்ன செய்யறோம்? நம்ம ஓடுறோம். நீங்க ஓடுற வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? அது துரத்திக்கிட்டே இருக்கும். அதோடைய பலம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன செஞ்சிருவோம்? நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓடுவோம். முடியாத வரைக்கும் நீ கடிச்சா கூட கடிச்சிட்டு போடான்னு நின்றுவோம். வேற வழி இல்லை. இப்போ அப்படிதான் ஆகி போச்சு. எல்லாத்தையும் சகிக்கிறதுக்கு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு சாபம் ஏன் நம்மளே பின்தொடருதுன்னா, நாய் எப்படி ஒருத்தரை துரத்தும் போது அவர் ஓடுறாரோ அதே மாதிரி யாரோ உங்களுடைய முன்னோர்களால துரத்தப்பட்டிருக்கிறார்கள். முன்னோர்களால துரத்தி துரத்தி வேதனை அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அந்த சாபம் நம்மளை துரத்துது. என்ன செய்யுது? நம்மளை துரத்துது, நம்மளை பின்தொடர்கிறது. அதனால நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எங்கேயும் என்ன செய்ய முடியல, நிம்மதியா இருக்க முடியல. அப்போ அவங்க செஞ்சதுக்கு நான் எப்படி பாஸ்டர் தப்பா நான் தண்டனை அனுபவிக்கணும்? பைபிள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறார். அவர் எரிச்சல் உள்ள தெய்வமா இருக்கிறார். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுகிறேன். என்னன்னா, அவங்க அறியாத காலத்துல அதை செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த சாபம் நீங்க அறிஞ்சு செஞ்சாலும் அறியாமல் செஞ்சாலும் அதனுடைய தண்டனைங்கிறது உண்டு. அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வழி. அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும்? வெளியே வரணும். இதுக்கும் நானும் சம்மந்தம் இல்லை ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு எனக்கும் என்ன இல்லை சம்மந்தம் இல்லைன்னு நீங்க சொல்லி ஏசப்பாட்ட இருந்து விடுதலை வாங்கணுங்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். அதுதான் சாப முறிப்பு. சாப முறிப்புனா என்ன? உங்க தலைமுறையில் இருக்கிற சாபத்தை முறிக்கணும். முறிச்சாதான் நீங்க நல்லா இருக்க முடியல, நான் துரத்திட்டு தான் இருக்கும். எப்படி முறிக்கிறது? எப்படி முறிக்கிறது? முதல்ல